ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சில்லுன்னு முழாம்பழம் ஜூஸ் தான் போட போகிறோம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த முழாம்பழம் இருக்குல்ல, இந்த முழாம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், அதாவது விதைகள்லாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். இது பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட பட்டி இதில் பானகம் கரைச்சி கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. அதோட ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பானகம் கரைச்சி கொடுப்பாங்க. அப்படியே செம்மையாக இருக்கும். எனக்கு முழாம்பழங்களே எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் தான் வரும். அவங்களோட அப்போல்லாம் இந்த ஜூஸ்லாம் கிடையாது. இப்போ தான் முழாம்பழம் ஜூஸ் போடுறதெல்லாம். முழாம்பழம் நல்லா பழுக்க வச்சு அதை அப்படியே பானகம் கரைச்சி கொடுப்பாங்க பாரு. அப்படியே இந்த வெயிலுக்கு சில்லுன்னு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்து அப்படியே அரைச்சிக்க போகிறோம். தண்ணி சேர்க்கலைன்னா தண்ணி சேர்த்தா புஷ்ஷுன்னு மேலே வந்துடும். குட்டி மிக்ஸிக்கப் பண்ணுறதுனால நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே ஒரு ஐஸ் க்யூப் போட்டு இதை அதுக்குள்ளே ஊற்றிட்டு அது தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக தண்ணி சேர்க்குறேன். நான் ஐஸ் க்யூப் ஒன்று போட்டிருக்கேன்ல, அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு முழாம்பழம் ஜூஸ் ரெடி. பாய்.